गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दर मन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मा रामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यहैतुकीं भक्तिम् इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनाति भुवनत्रयम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम्। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत्। श्रीहरये नमः। ॐ नमो नारायणाय। ॐ नमो भगवते वासुदेवाय. श्रीहरये நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 14 விஜயநாம சம்வத்சரம் இன்றையிலிருந்து ஆரம்பம். ஹாப்பி நியூ இயர் டு ஆல் ஆஃப் யூ. இன்றைய தினம் விஜயநாம சம்வத்சரம், உத்தராயணம், வசந்த ருத்து, மேஷ மாசம், சுக்லபக்ஷம், சதுர்த்தி திதி, ரோஹிணி நட்சத்திரம். இப்பேற்பட்ட புண்ணியமான இன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணியத்தில் 33வது தசகம் அம்பரீஷ சரித்திரம், அம்பரீஷோபாக்கியானம்ங்கிறதான வசத்தியான சரித்திரம். பரம பாகவதனவன் அம்பரீஷனை பரமபாகவதன்கிற லிஸ்டில் சேர்த்துட்டாள். பிரக்லாத நாரத பராசர புண்டரீக வியாசாம்பரீஷ சுகசௌனக பீஷ்மதால்பியான் ருக்மாங்கதார்ஜுன வசிஷ்ட விபீஷணாதீன் புண்ணியானிமான் பரமபாகவதான் ஸ்மராமி. அவள் பேரை சொன்னாலும் பரி, அவளை ஞாபகப்படுத்தினாலும் போருமா. இந்த பாகவதோத்தமாளுடைய பேர்களையோ அவளுடைய ஞாபகம் நமக்கு இருந்தாலே போருமா. பரம புண்ணியமான பாகவதாளவா, பரம பாகவதாள்னு சொல்கிறது. அதில் அம்பரீஷன் ஒருத்தன். அம்பரீஷன் சாதா பகவானை பஜனம் பண்ணி ஏகாதசி விரதம் இருந்து அனுஷ்டானம் பண்ணான். அவன்
அவனுடைய பக்தி வாழ்க்கை, அவனுடைய சரித்திரத்தை பற்றி பாகவதத்தில் சொல்லியிருக்காள். ஸ்ரீமத் பாகவதத்தில் 9வது ஸ்கந்தத்தில் அம்பரீஷோபாக்கியானம் வருது. அந்த 9வது ஸ்கந்தத்தில் சொல்லப்பட்ட கதையை இங்கே சுருக்கமாக பட்டதிரி அம்பரீஷ் சரித்திரத்தை 33வது தசகத்தில் சொல்கிறாள். ஏனென்றால் இதற்கு அடுத்தாப்பில் ராமச்சரித்திரத்தை சொல்ல போகிறாள். ராமன் இக்ஷ்வாக்கு வம்சத்தில் பிறந்தவன். செங்காலிபுரம் பெரியவாள் அவளுடைய வியாக்கியானத்தில் சொல்கிறாள், சுக்காச்சாரியாள் பரீட்சித்துக்கு கதை சொல்லிகிட்டே வரவர் ஒவ்வொரு அவதாரமாக சொல்லிகிட்டே வரத்தே ராமாவதாரத்தையும் சொல்ல ஆரம்பிக்க போகிறாள். ஆனால் அவருக்கு தெரியும், எந்த ஒரு உருக்கமான ராமச்சரித்திரத்தை பக்தாள்லாம் கேட்டால் அதையே தான் கேட்டுன்னு இருக்க விரும்புவாள், பாக்கி சரித்திரத்தை கேட்க விரும்ப மாட்டாள். அதனால் அதற்கு முன்பாக எந்த ராமன் உசத்தியான இக்ஷ்வாக்கு வம்சத்தில் பிறந்தானோ அந்த ராமச்சந்திரமூர்த்தியை பற்றி பேசுறதுக்கு முன்பாக அதே இக்ஷ்வாக்கு வம்சத்தை சேர்ந்த சூரிய குலத்தில் பிறந்த வைவஸ்வத மனுனுடைய புத்திரன், வைவஸ்வத மனுனுடைய புத்திரன் தான் இக்ஷ்வாக்கு. இந்த இக்ஷ்வாக்கினுடைய தம்பி நபகன், இந்த இக்ஷ்வாக்கினுடைய தம்பியான நபகனுடைய புள்ள நாபாகன், நாபாகனுடைய புள்ள அம்பரீஷன். அந்த அம்பரீஷ் சரித்திரத்தை இந்த 33வது தசகத்தில் சொல்கிறாள். அதை இன்னைக்கு நம்ம அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன்னாராயணீயே அம்பரீஷச்சரித்திரம் நாம 33 தசகம். ஸ்ரீ ஹரே நமஹ. வைவஸ்வதாக்கிய மனுபுத்திர நபாகஜாத நாபாக நாமக நரேந்திர சுதோம்பரீஷः சப்தார்ணவாவிருதமஹீ தைத்தோபி ரேமே த்வத்சங்கிஷு த்வைச்ச மக்ன மனாஸ் சதைவ. அழகான முதல் ஸ்லோகத்தில் அம்பரீஷன் எவ்வளவு கியாத்தியாக இருந்துருந்தான். அப்படி இருந்த பொழுதிலும் கூட அவன் பகவானை போய் சதா நம்பி அவரையே ஆராதனை பண்ணிட்டு அவர்கிட்ட மனசை வச்சிருந்தான் பூர்ணமாங்கிறதா சொல்லப்பட்ட உருக்கமான முதல் ஸ்லோகம் பட்டதிரி சொல்கிறாள் இந்த 33வது தசகத்தில். வைவஸ்வதாக்கிய மனுபுத்திர நபாகஜாத்த. வைவஸ்வத மனு நம்ம போன அத்தியாயத்திலேயே பார்த்தோம், போன தசகத்தில் பார்த்தோம். போன தசகத்தில் மத்ஸ்யாவதாரத்தை சொன்னபோது அந்த மத்ஸ்ய மூர்த்தியான பகவான் வைவஸ்வத மனுவாக ஏற்படுத்தின. இப்போ நம்ம இருக்கிறது வைவஸ்வத மனு. இப்போ மனுவாக இருக்காள். அந்த வைவஸ்வத மனுடைய புத்திரன் நபாகன்னு பேர். அந்த நபாகன்கிற அரசனுக்கு பிறந்த புள்ள நாபாகன்னு பேர். நாபாக நாமக நரேந்திர சுதா. நரேந்திர சுதான்னா என்ன? ராஜாவினுடைய புள்ள, அவனும் ஒரு ராஜா. அப்போ நபாகனுடைய புள்ள நாபாகன். அந்த நாபாகனுடைய புள்ள அம்பரீஷா. அம்பரீஷங்கிறதான புள்ள அவனுடைய புள்ள தத் சுதா. அதனால் நாபாக நாமக நரேந்திர சுதோம்பரீஷா. நாபாகன்கிறதான அரசன், அந்த அரசனுடைய பிள்ளையாம். எப்பேற்பட்ட அரசன்னால் சாதாரண நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அரசனாக இருக்கலையா அவன். சப்தார்ணவாவிருதமஹீ 7 சமுத்திரங்கள்னாலையும் சூழப்பட்ட இந்த பூமி முழுக்கக்கும் அவன் அதிபதியாக இருந்தான். பூலோகம் முழுவதையும் அவன் ஆண்டு இருந்தான். அப்பேற்பட்ட சக்கரவர்த்தி அவன். சப்தார்ணவாவிருதமஹீ தைத்தோபி ரேமே. அப்படி இருந்த பொழுது கூட அவனுடைய மனசை எங்கே கொண்டு வச்சான்னால் த்வத்சங்கிஷு த்வைச்ச மக்ன மனாஸ் சதைவ. சதாயிவ நாள், எப்பொழுதும் நாள். ஒரு க்ஷணபரியந்தம் கூட வேற ஒரு இடத்துல மனசை வைக்காமல் ரொம்ப மக்ன மனாக நாள், ஆழ்ந்த மனசாக முழுகி போய் பகவானே சதா நினச்சிட்டு இருந்தான் நாள். சமீபத்தில் இந்த பாகவதத்தெல்லாம் டெக்ஸ்ட் பண்ணணுங்கிறதா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணபோது உருக்கமாக ஒரு லெட்டர் வந்தது எனக்கு. கிருஷ்ணமூர்த்தி இருவாள் ரொம்ப உருக்கமாக, எனக்கு 84 வயசு பூர்த்தி ஆகிடுத்து, நான் இந்த ப்ராஜெக்டில் சேர்ந்து சப்தாகம் வாசிக்கணுங்கிறதா ஆசைன்னு சதா அவர் பகவானே தியானம் பண்ணியிருக்கப்பட்டவர். சதா எப்பொழுதும் குருவாயூரப்பன் கோயிலே இருந்துட்டு இருப்பார். அப்படி நம்ம நடைமுறையில் பார்க்குறோம் எவ்வளோ பேர் இன்ஸ்பிரேஷனாக இருந்துட்டுருக்காள். அப்படி இந்த ராஜா இருக்கானே அவன் பெரிய ராஜா, சக்கரவர்த்தி. அப்படி இருந்த பொழுது கூட அம்பரீஷனுக்கு
சதா பகவான்கிட்ட போய் மனசை வச்சானா அவனுக்கு தெரிஞ்சுதான் இத்தனை சொத்து இத்தனை பூமி எல்லாம் இருக்கே, இதெல்லாம் நித்தியம் இல்லை, இதெல்லாம் ஸ்திரம் இல்லை. உண்மையான வஸ்து எதுன்னா இது எல்லாமாக இருக்கப்பட்ட பகவான் இருக்காரே அவர்தான் உண்மை என்பதாக நினச்சி அவன் சதா பகவத ஆராதனை பண்ணிட்டு அவன் ஏகாதசி துவாதசி முதலான விரதங்களெல்லாம் அனுஷ்டிப்பன், ரொம்ப தீவிரமாக அனுஷ்டிப்பன். அதனால் வாசுதேவே பகவதி தத்பக்தேஷு ச சாதுஷு பிராப்தோ பாவம் பரம் விஸ்வம் ஏனேதம் லோஷ்டவத் ஸ்மிருதம். பாகவத்தில் சொல்கிறாள், இப்போ ஏற்பட்ட இந்த பூமி முழுக்க அவனுக்கு ராஜாவாக இருந்தால் கூட அவன் லோஷ்டவத்து ஸ்மிருதம்ங்கிறாள். இது கேவலம் ஒரு மண்ணுக்கு சமானம், கல்லுக்கு சமானம்ங்கிறதா நினச்சிட்டு இருந்தானாம். அவன் பகவான் ஒருத்தர் தான் வாசுதேவே பகவதி தத்பக்தேஷு ச சாதுஷு. யாரெல்லாம் பகவான்கிட்ட பக்தி வச்சிருக்கிறவாளை பாகவதாள்னு சொல்கிறது. அந்த அம்பரீஷன் பகவான்கிட்ட நித்தியம் பக்தி பண்ணிட்டு இருந்தான். அதோடு கூட பாகவதாள், அந்த பாகவதாளை சேவம் பண்ணுற சாதுக்கள் அவள்கிட்டெல்லாம் அவன் பக்தி வச்சுட்டு இருந்தானான். எல்லாரையும் ஆராதிப்பனவன். அம்பரீஷோ மகாபாகா சப்தத்வீபவதீம் மஹீம் அவ்யயாம் ச ஸ்ரியம் லப்த்வா விபவம் சாதுலம் புவி மேனேதி துர்லபம் பும்சாம் சர்வம் தத் ஸ்வப்ன சம்ஸ்துதம் வித்வான் விபவ நிர்வாணம் தமோ விஷதி யத் புமானு. பாகவத்தில் 9வது ஸ்கந்தத்தில் ரொம்ப வியாக்கியானம் படுத்தியிருக்கார் சுகாச்சாரியால். ஏன்னா சுகரும் ஒரு பரம பாகவதர், அவள் வம்சத்தில் எல்லாருமே பரம பாகவதாள். நம்ம சொன்னமே முன்னாடி ஒரு ஸ்லோகம், பிரக்லாத நாரத பராசர. பராசரர் இருக்காரே அவர் வியாசருடைய அப்பா. அப்போ வியாசாச்சாரியாளுடைய அப்பாவான பராசரர் அவரும் பரமபாகவதர். வியாசாம்பரீஷ சுக சௌனக பீஷ்மதால்பியானு. வியாசர் அதோடு கூட சுகர், அப்படி பராசரர் வியாசர் சுகர் அவள் எல்லாரும் அந்த அப்பா புள்ள பேரன் எல்லாருமே பரமபாகவதாள். அப்படி பரமபாகவதரான சுகர் இன்னொரு பரமபாகவதனான அம்பரீஷனுடைய சரித்திரத்தை சொல்கிறதுனால உருக்கமாக சொல்கிறாள், அவன் மகாபாகா 7 துவீபங்கள் 7 சமுத்திரங்கள் சூழப்பட்ட பூமி முழுக்கத்துக்கும் ராஜாவாக இருந்தபோது கூட அவர் அது நித்தியம்ங்கிறதாக நினச்சிக்கலையாம். அவன் பகவான் தான் நித்தியம். அதனால் யாரெல்லாம் பகவானை பக்தி பண்ணுறாளோ அந்த பாகவதாளை போய் சேவிக்கணும், சாதுக்களை போய் பக்தி பண்ணணுங்கிறதாக நினச்சிட்டு உருக்கமாக இருந்துட்டு இருந்தான். ஏ குருவாயூரப்பா என்று குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறாள் முதல் ஸ்லோகத்தில் பட்டதிரி. வைவஸ்வதாக்கிய மனுபுத்திர நபாகஜாத நாபாக நாமக நரேந்திர சுதோம்பரீஷா சப்தார்ணவாவிருதமஹீ தைத்தோபி ரேமே த்வத்சங்கிஷு த்வைச்சமக்ன மனாஸ் சதைவ. நம்மளுடைய அதிருஷ்டம்தான் இன்னைக்கு இந்த புது வருஷம் அன்னைக்கு பரமபாகவதனான அம்பரீஷ உபாக்கியானத்தை கேட்க போகிறோம். எப்படி படதரி ராமாயண கதையை பற்றி சொல்ல போகிறார் 34வது தசகத்துலேருந்து அடுத்த தசகத்துலேருந்து. அதுக்கு முன்னாடி அம்பரீஷ சரித்திரத்தை சொல்லி தன்னை புண்ணியமாக பண்ணிட்டு அப்புறம் ராம கதையை சொல்ல போகிறாள். அதே மாதிரி இந்த வாரம் ராமநவமி வருது. அப்போ நம்ம எல்லாரும் ராமரை ஆராதிக்க போகிறோம். நம்மளும் அடுத்த வாரம் அதே மாதிரி ராமநவமி முடிஞ்சோடனே ராமாயண கதைக்குள்ளே பிரவேசம் பண்ண போகிறோம் 34வது தசகத்தில். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய அனுகிரகம் இந்த 33வது தசகத்தை நம்ம இன்றைக்கி அத்தியனம் பண்ணோம். அதோடு கூட இந்த பாகவதத்தை டெக்ஸ்டாக பண்ணி சுலபமாக எல்லாருக்கும் வாசிக்க முடியாது பண்ணணும்னு எவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தேன். அதில் பராஹாங்கிற சாஃப்ட்வேரை வச்சுன்னு பண்ணணுங்கிறதுக்காக ரொம்ப உற்சாகமாக பக்தாள் அட்லாண்டாவிலையும் பாஸ்டன்லேருந்தும் அயோவாலேருந்தும் நியூஜெர்சியிலேருந்தும் இன்னும் பல இடங்கள்லேருந்தும் எல்லாரும் அதுக்கு வாலண்டியர் பண்ணியிருக்கு. நியூயார்க்லேருந்தும் எல்லாம் வாலண்டியர் பண்ணின்னு இருக்காள். அவளுக்கெல்லாம் என் வந்தனத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்படி வசத்தியான ஒரு ப்ராஜெக்டில் ஆரம்பிக்கிறதுக்கு பகவானுடைய அனுகிரகம் வேணும், பாகவதருடைய அனுகிரகம் வேணும். அதனால் இந்த முதல் ஸ்லோகத்தில் அதுதான் சொல்கிறாள் பட்டதிரி. வைவஸ்வதாக்கிய மனுபுத்திர நபாகஜாத நாபாக நாமக நரேந்திர சுதோம்பரீஷா சப்தார்ணவாவிருதமஹீ தைத்தோபி ரேமே
त्वत्सङ्गिषु त्वयि च मग्नमनाः सदैव. அடுத்த 2வது ஸ்லோகத்தில் அம்பரீஷன் ஏகாதசி விரதத்தை அனுஷ்டானம் பண்ணி துவாதசி மறுநாளைக்கு பாரணை பண்ணணுங்கிறதுக்காக பண்ணிவிட்டான். அப்பொழுது என்ன நடந்ததுன்னு சொல்கிறாள். அதை பாகவத்தில் சொன்ன கதையேன்னு சொல்கிறாள். त्वत्प्रीतये सकलमेव वितन्वतोऽस्य भक्त्यैव देव न चिरात् अभृथाः प्रसादम् येनास्य याचनमृतेऽपि अभिरक्षणार्थम् चक्रम् भवान् प्रविततार सहस्रधारम्. हे गुरुवायूरप्पा, தேவதேவான்னு கூப்பிட்றாள் குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி. பக்தியைவ தேவ, ஏ தேவா, பகவானானதே குருவாயூரப்பா, எல்லா காரியத்தையும் நீங்கள் திருப்தி அடைய வேண்டும் என்பதற்காகவே அவன் அனுஷ்டிச்சுன்னு வந்தான் அந்த அம்பரீஷன். உங்கள்கிட்டயே எப்பொழுதும் பக்தி பண்ணி உங்கள் அனுகிரகம்தான் ரொம்ப முக்கியங்கிறதுக்காக அவன் பிரயத்தனம் பண்ணான். அப்படி இருக்கப்பட்ட அம்பரீஷன் ஒரு தடவை ஏகாதசி விரதம் இருந்து மறுநாளைக்கு துவாதசி பாரணை சீக்கிரமாக பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இதுக்கு முன்னாடி இத்தனை நாழிகைக்கு முன்னாடி பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அந்த துவாதசி பாரணை பண்ணுற சமயத்தில் என்ன ஆச்சுங்கிறதுனா அடுத்த 3வது ஸ்லோகத்தை சொல்ல போகிறாள். இந்த பகவானுக்கு, ஏ குருவாயூரப்பா, ஒரு கஷ்டம் வந்ததாமே, அந்த கஷ்டம் என்னங்கிறதெல்லாம் 3வது ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாள். அப்பொழுது நீங்கள் அந்த பக்தனான அம்பரீஷன் தங்கள்கிட்ட போய் சரணம்னு விழுந்து தங்களுடைய தாங்கள் அவனை ரட்சிக்க வேண்டும்னு அவன் கேட்காமலே அவனுக்கு கஷ்டம் வந்தபோது நீங்கள் உங்களுடைய சுதர்சன சக்கரத்தை அனுப்பிச்சு அவனை ரட்சிச்சேளே ஏ குருவாயூரப்பான்னு இந்த 2வது ஸ்லோகத்தில் ஆச்சரியமாக சொல்கிறாள் பட்டதிரி. त्वत्प्रीतये सकलमेव वितन्वतोऽस्य भक्त्यैव देव न चिराद् अभृथाः प्रसादम् येनास्य யாச்சனமிருதே. உங்கள்கிட்ட போய் சரணம் என்னை காப்பாற்றணும்னு அவன் கேட்காமலே நீங்கள் பண்ணினீள். ஏனாஸ்ய யாச்சனமிருதேபி அபிரக்ஷணார்த்தம் சக்கரம் பவான் பிரவிததார சஹஸ்ரதாரம். பகவான் நாம கேட்காமலே நம்மளெல்லாம் ரட்சிக்கிறாளாம். நமக்கு கஷ்டமோ நஷ்டமோ எது வந்தாலும் பகவானை போய் நம்ம மறந்து போய் கேட்காட்டா கூட பக்தானா எப்போதும் அவரை பக்தி பண்ணிட்டு இருந்தா போருமாம். பகவான் உடனே பூர்ணமாக ரட்சிக்கிறாள்னு நமக்கு கான்ஃபிடென்ஸை தரத்துக்காக இந்த 2வது ஸ்லோகத்தில் பட்டதிரி உருக்கமாக சொன்னாள். त्वत्प्रीतये सकलमेव वितन्वतोऽस्य भक्त्यैव देव न चिरात् अभृथा प्रसादम् येनास्य याचनमृतेऽपि अभिरक्षणार्थम् चक्रम् भवान् प्रविततार सहस्रधारम्. அடுத்த 3வது ஸ்லோகத்தில் அந்த பரமபாகவதனான அம்பரீஷன் எப்படி துவாதசி விரதத்தை அனுஷ்டானம் பண்ணி கோதானங்கள்லாம் பண்ணான்ங்கிற வைபவத்தை எடுத்து சொல்கிறாள் 3வது ஸ்லோகத்தில். சத்வாதசி விரதமதோ பவதர்ச்சனார்த்தம் வருஷம் ததௌ மதுவனே யமுனோபகண்டே பத்ன்யா சமம் சுமனசா மகதீம் விதன்வன் பூஜாம் த்விஜேஷு விசர்ஜன் பசுஷஷ்டி கோட்டிம். ரொம்ப விரதங்களில் வசத்தியான விரதம் ஏகாதசி விரதம். அந்த ஏகாதசி விரதம்ங்கிறது தசமி அன்னைக்கு ராத்திரி ஆரம்பிக்க வேண்டும். தசமி அன்னைக்கு இரவு உபவாசத்தோடு இருந்து ஏகாதசி முழுக்க உபவாசம் இருந்துவிட்டு மறுநாள் துவாதசி அன்னைக்கு சாது ஜனங்களுக்கு அன்னத்தை கொடுத்து அவளுக்கு போஜனம் பண்ணி வச்சுட்டு அதற்கு பிறகு பாரணேன்னு சொல்கிறது ஏதானும் சாப்பிடணும். அதுதான் ஏகாதசி விரதம் பூர்த்தின்னு பேர். அந்த ஏகாதசி விரதங்கிறது ஏகாதசி துவாதசி 2 நாளும் சேர்ந்து தசமியிலேருந்தே ஆரம்பிக்கும்.
தசமி ராத்திரியிலேருந்தே உபவாசம் இருப்பாள், சாப்பிடாமல் இருப்பாள், பகவானை எப்போதும் தியானம் பண்ணிட்டு இருப்பாள். சாப்பிடாமல் இருக்கிறதுங்கிறது தான் உபவாசம்னு அர்த்தம் இல்லை. உபவசதி இது உபவாசம், எப்போதும் பகவான் கிட்டேயே மனசை வச்சுட்டு இருக்கிறது அது உபவாசம். அப்படி அந்த ஏகாதசி விரதத்தும் போது தசமி எண்ணியிலே ராத்திரியிலேருந்து சாப்பிடாமல் இருந்து ஏகாதசி முழுக்க சாப்பிட மாட்டாள். துவாதசி அன்னைக்கு சாதுக்களுக்கு சாதம் போட்டுவிட்டு தானும் சீக்கிரமாகி தன் நாளைக்கு முன்னாடி சாப்பிடணும்னு இருக்கு. அதை இந்த துவாதசி விரதத்தையும் அனுஷ்டிச்சா தான் ஏகாதசி விரதத்தினுடைய பலனுங்கிறதாக சொல்லுவாள். அப்படி ஏகாதசி துவாதசி ரெண்டு சேர்ந்து அனுஷ்டானம் பண்ணால் தான் ஏகாதசி அனுஷ்டித்தனுடைய அது புண்ணியம் அது. அப்படி இந்த அம்பரீஷன் ஏகாதசி விரதத்தை அனுஷ்டானம் பண்ணிவிட்டு துவாதசி எண்ணிக்கை பாலனை பண்ணுறதுக்காக அவன் என்ன பண்ணான், ஒரு வருஷ காலம் இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டானம் பண்ணானா. எங்கே நாள் மதுவனே யமுனோபகண்டே, யமுனா தீரத்தில் மதுவனம்ங்கிறதான ஒரு இடம் இருக்கே. இப்போ கூட போய் பார்க்கலாம். யாரெல்லாம் மதுரைக்கு போகிறாளோ, மதுரையிலேருந்து பக்கத்தில் பிருந்தாவனம் இருக்குது, அங்கே தான் கோகுலம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அங்கே தான் பகவான் கிருஷ்ணர் பிறந்த இடம் அது மதுரை. அங்கே பக்கத்தில் அவர் வளர்ந்த இடமான கோகுலம் இருக்குது, அழகாக இருக்குது, பார்க்கலாம். நானும் போய் பார்த்துட்டு வந்தேன். அங்கே மதுவனம்னு ஒரு இடம். அந்த மதுவனத்தில் தான் துருவசுவாமி சொல்லும்பொழுதே எனக்கு மனசு அப்படியே உருகிறது. சின்ன குழந்தையான சிசுவான துருவன் அங்கே பகவானை ஆராதனை பண்ணி தபஸ் பண்ணினான் சுவாமியை தரிசனம் பண்ணுங்கிறதுக்காக. அப்பேற்பட்ட வசதியான மதுவனம் அங்கே இருக்குது, அதையும் போய் பார்க்கலாம். யாரையாரும் கேட்டால் ஒரு ஆட்டோ ரிக்ஷா போட்டுன்னு பார்க்கலாம். அங்கே மதுவனம் இருக்குது. அது யமுனை நதியினுடைய கரையில் இருக்குது. அங்கே என்ன பண்ணான் இவன், ஒரு வருஷ காலம் அந்த யமுனா தீரத்தில் மதுவனத்தில் அவனுடைய பத்னியோடு கூட, பத்னியாசகன்னு சொல்லியிருக்கு. எந்த காரியம் பண்ணாலும் ஸ்மிருதியில் என்ன சொல்லியிருக்குன்னா பத்னியாசகன்னு சொல்லியிருக்கு. அதுக்கு உபவாசம், அதுக்கு வியாக்கியானம் பண்ணுறவா சொல்லுவா, பகவானை ஆராதிக்கணும்னா கூட பத்னியோடு கூட சேர்ந்து போகணும்பாள். அப்படி பத்னியோடு சேர்ந்து போகணும்னு வச்சுக்கலாம். இல்லை பத்னியோடு கூட இருக்கப்பட்ட பகவானை ஆராதிக்கணும்பாள். மகாலட்சுமியோடு இப்போது திருப்பதிக்கு போனால் கீழே அலமேலுமங்காவை தரிசனம் பண்ணிவிட்டு தான் உயர்க திருப்பதியில் திருமலைக்கு போகணும். ஏன்னா பத்னியாசகன்னு சொல்லியிருக்கு. அதனால் இங்கே என்ன பண்ணானவன், தன் பிரிய பத்னியோடு கூட சேர்ந்து உபவாசம் பண்ணானான். இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டானம் பண்ணான். மறுநாளைக்கு துவாதசி விரதம், அதை அனுஷ்டானம் பண்ணான். அப்போது பிராமணாளுக்கெல்லாம் பூஜை பண்ணிவிட்டு பசு ஷஷ்டி கோட்டிம் நாள் 60,000 பசுமாடுகள், 60,000 கோடி பசுமாடுகள், ஷஷ்டி கோட்டி 60,000 கோடி பசுமாடுகளை தானம் பண்ணாலாம். அங்கே முழுக்க பசுமாடு இருந்துட்டுருக்கும்னே. அங்கே போனாக்க மதுரைக்கு பக்கத்தில் போனால் பசுமாடுகள்லாம் நன்னா அங்கே இருக்கும், பார்க்கலாம். கோகுலத்துக்கு எல்லோரும் போயிட்டு வரணும்னே. சின்ன இடம், அங்கே பகவான் கோகுலத்தில் இருந்த இடம். இதெல்லாம் போய் நம்ம கால் பட்டாலே நமக்கு புண்ணியம், அந்த மண்ணை நம்ம தொட்டுனாலே புண்ணியம்னே. அங்கேருந்து ஒரு சின்ன கல் எடுத்துன்னு வந்தேனே எங்கள் ஆற்றுக்கு. அப்படி அந்த 3வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், துவாதசி விரதம் கோதானம் பண்ண வைபவத்தை இந்த ராஜா எவ்வளவு பக்தியோடு பண்ணாங்கிறத சொன்னாள். சத்வாதசி விரதமதோ பவதர்ச்சனார்த்தம் வருஷம் ததௌ மதுவனே யமுனோபகண்டே. ஒரு வருஷ காலம் மதுவனம்ங்கிறதான வனத்தில், யமுனா தீரத்தில், யமுனா நதியினுடைய கரையில் அவன் ஏகாதசி துவாதசிங்கிற விரதத்தை அனுஷ்டானம் பண்ணானே. பத்னியாசமம் சுமனசா மகதீம் விதன்வன்னு பெரிய பூஜை, பெரிய ஆராதனை எல்லாம் பண்ணான். பூஜாம் த்விஜேஷு விசர்ஜன்னு பசுஷஷ்டி கோட்டிம் 60,000 பசுமாடுகளை வேத வித்துக்களுக்கு தானம் பண்ணானாமேங்கிற வசத்தியான இந்த 3வது ஸ்லோகம் இது. சத்வாதசி விரதமதோ பவதர்ச்சனார்த்தம் வருஷம் ததௌ மதுவனே யமுனோபகண்டே பத்னியாசமம் சுமனசா மகதீம் விதன்வன்னு பூஜாம் த்விஜேஷு விசர்ஜன்னு பசு ஷஷ்டி கோட்டிம். அடுத்த 4வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், இவன் பாரணை பண்ணணுங்கிறதுக்காக துவாதசி விரதத்தும் பொழுது மறுநாளைக்கு துவாதசி அன்னைக்கு அந்த மதுவனத்தில் தங்கும்போது யார் சேர்ந்தான்னாள்,
சாதுக்களை எதிர்பார்த்து சாதுக்களை பூஜை பண்ணுங்கிறதுக்காக இருக்கும்பொழுது அவரும் ஒரு பரம பாகவதர், நல்ல அனுஷ்டானம் பண்ணக்கூடிய முனிவர் ஒருத்தவர், புண்ணியமான முனிவர் துர்வாசர். அவர் அங்கே வந்து சேர்ந்தாள். அப்படிங்கிற 4வது ஸ்லோகம். தத்ராத பாரணதினே பவதர்ச்சனாந்தே துர்வாசசாஸ்ய முனினா பவனம் பிரபேதே போக்தும் விருதஸ்ச சநிருபேண பராத்திசீலஹ மந்தம் ஜகாம யமுனாம் நியமான் விதாஸ்யன். அப்பொழுது அம்பரீஷன் துவாதசி அன்னைக்கு பாரணை பண்ணி போஜனம் செய்ய வேண்ட நாள் அன்னைக்கு அவன் சாது ஜனங்களெல்லாம் வந்து அவளெல்லாம் பூஜை பண்ணிவிட்டு அவளுக்கு போஜனத்தை கொடுத்துப்பட்டு சாப்பிட்ணும்னு இருக்கான். அந்த சமயத்தில் இவனுடைய அதிருஷ்டம் அங்கே ரொம்ப உயர்ந்த முனிவர் துர்வாசர் அவர் வந்து சேர்ந்தாள். அப்பா அம்பரீஷா, சௌக்கியமாக ரொம்ப நாள் ஆச்சே பார்த்து, உன்னை பார்க்கணுன்னு வந்தேன், நல்ல நாள் இன்னைக்கு உன்னை பார்த்தேன்னு சொல்லின்னு வந்தாள் அவர். தத்ராத பாரணதினே பவதர்ச்சனாந்தே. ராஜா பூஜையெல்லாம் பகவானுக்கு பூஜையெல்லாம் செய்து முடித்த பிறகு துர்வாசர் வந்தார். அந்த முனிவர் உள்ளே வந்தோடனே அவருக்கு அர்க்கியம் பாத்தியம் எல்லாம் கொடுத்து வரவேற்றான். வந்து நீங்கள் வந்து போஜனம் பண்ணும். அவர் சொன்னார், அப்பா நான் அனுஷ்டானம் பண்ணி ஸ்நானம் பண்ணி சந்தி பண்ணி அனுஷ்டானம் பண்ணிவிட்டு வரேன், யமுனைக்கு போய் பண்ணிவிட்டு வரேன்னு சொல்லிட்டு மெதுவாக போனார். அவர் எப்போதுமே அவசரமாக பண்ணுறதில்ல. மெதுவாக போய் மூக்கை பிடிச்சின்னு உட்காந்துட்டார் யமுனா தீரத்தில். நாழி ஆயிண்டே இருக்கு. இவனானா பாரணை பண்ணணுமேனு காத்துட்டுருக்கான். அவர் வரதா காணும். அதனால் மந்தம் ஜகாம யமுனாம் நியமான் விதாஸ்யன்னு ரொம்ப மெதுவாக அவருடைய நியம நெட்டைகளெல்லாம் யமுனா தீரத்தில் தன்னுடைய சிஷ்ய கணங்களோடு கூட சேர்ந்து அவர் பாட்டுக்கு அங்கே ஸ்நானம் பண்ணிட்டு இருக்காள். யமுனையில் ஆனந்தமாக பண்ணி ஸ்நானத்தை பண்ணிட்டு அவர் நித்திய கர்மாக்கள்லாம் பண்ணிட்டு இருக்காளங்க. இவனுக்கான பாரணை பண்ண வேண்டிய டைம் வந்து கொடுத்தே. இப்போது இந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணணுமே, சரியா இந்த துவாதசி விரதத்தை பூர்ணம் பண்ணணுமே, பாரணம் பண்ணணுமேன்ட்டு காத்துட்டுருக்கான். அவர் வரத்துக்காக என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவனுக்கு. அதை இந்த 4வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். துர்வாசர் வந்த வருகையை பற்றி சொல்கிறாள். தத்ராத பாரணதினே பவதர்ச்சனாந்தே துர்வாசசாஸ்ய முனினா பவனம் பிரபேதே போக்தும் விருதஸ்ச சநிருபேண பராத்திசீலோ மந்தம் ஜகாம யமுனாம் நியமான் விதாஸ்யன். ஸ்ரீஹரே நமஹ. இப்பொழுது இந்த 4 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீஹரே நமஹ. அத ஸ்ரீமன் நாராயணீயே அம்பரீஷோபாக்கியானம் நாம 33 தசகம். ஸ்ரீஹரே நமஹ. வைவஸ்வதாக்கிய மனுபுத்திர நபாகஜாத வைவஸ்வதாக்கிய மனுபுத்திர நபாகஜாத வைவஸ்வதாக்கிய மனுபுத்திர நபாகஜாத நாபாக நாமக நரேந்திர சுதோம்பரீஷः நாபாக நாமக நரேந்திர சுதோம்பரீஷः நாபாக நாமக நரேந்திர சுதோம்பரீஷः சப்தார்ணவாவிருதமயி தைத்தோபி ரேமே சப்தார்ணவாவிருதமயி தைத்தோபி ரேமே சப்தார்ணவாவிருதமயி தைத்தோபி ரேமே त्वत्सङ्गिषु त्वयि च मग्न मनः सदैव त्वत्सङ्गिषु त्वयि च मग्न मनः सदैव त्वत्सङ्गिषु त्वयि च मग्न मनः सदैव त्वत्प्रीतये सकलमेव वितन्वतोऽस्य त्वत्प्रीतये सकलमेव वितन्वतोऽस्य त्वत्प्रीतये सकलमेव वितन्वतोऽस्य भक्त्यैव देवनचिराद् अभृताः प्रसादम् भक्त्यैव देवनचिराद् अभृताः प्रसादम् भक्त्यैव देवनचिराद् अभृताः प्रसादम् एनास्य याचनमृतेऽपि अभिरक्षणार्थम् एनास्य याचनमृतेऽपि अभिरक्षणार्थम् एनास्य याचनमृतेऽपि अभिरक्षणार्थं चक्रं भवान् प्रविततार सहस्रधारम्
சக்கரம் பவான் பிரவிததார சஹஸ்ரதாரம் சத்வாதசி விரதமதோ பவதர்ச்சனார்த்தம் சத்வாதசி விரதமதோ பவதர்ச்சனார்த்தம் சத்வாதசி விரதமதோ பவதர்ச்சனார்த்தம் வர்ஷம் ததௌ மதுவனே யமுனோபகண்டே वर्षं दधौ मधुवने यमुनोपकण्ठे वर्षं दधौ मधुवने यमुनोपकण्ठे पत्न्या समं सुमनसा महतीं वितन्वन् पत्न्या समं सुमनसा महतीं वितन्वन् पत्न्या समं सुमनसा महतीं वितन्वन् पूजां द्विजेषु विसृजन् पशुषष्टिकोटिम् पूजां द्विजेषु विसृजन् पशुषष्टिकोटिम् पूजां द्विजेषु विसृजन् पशुषष्टिकोटिम् तत्राथ पारणदिने भवदर्चनान्ते तत्राथ पारणदिने भवदर्चनान्ते तत्राथ पारणदिने भवदर्चनान्ते तत्राथ पारणदिने भवदर्चनान्ते दुर्वाससास्य मुनिना भवनं प्रपेदे दुर्वाससास्य मुनिना भवनं प्रपेदे दुर्वाससास्य मुनिना भवनं प्रपेदे भोक्तुं वृतश्च स नृपेण परार्तिशीलो भोक्तुं वृतश्च स नृपेण परार्तिशीलो भोक्तुं वृतश्च स नृपेण परार्तिशीलो मन्दं जगाम यमुनां नियमान् विधास्यन् मन्दं जगाम यमुनां नियमान् विधास्यन् मन्दं जगाम यमुनां नियमान् विधास्यन् श्रीहरे नमः. அடுத்த ஸ்லோகம் 5வது ஸ்லோகம். அதில் சொல்கிறாள் துர்வாசருக்கு எப்படி கோபம் வந்தது, என்ன காரணத்தினாலேங்கிறத சொல்கிறாள். ராஜ்ஞாத பாரண முகூர்த்த சமாப்தி கேதாத் வாரைவ பாரணமகாரி பவத்பரேண பிராப்தோ முனிஸ்ததத திவ்யதிருஷா விஜானன் க்ஷிப்யன் க்ருதோத்ருத ஜட்டோ விததான கிருத்யாம். துவாதசி விரதம் பாரண செய்யாட்டா அந்த ஏகாதசி துவாதசி இந்த விரதம் பூர்த்தியாகாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ராஜா ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தான். இவர் துர்வாச சீக்கிரம் வந்தாக்க அவருக்கு பூஜை பண்ணி ஆராதனை பண்ணி அவருக்கு போஜனத்தை பண்ணி வச்சுட்டு பாரணை பண்ணலான்னுட்டு. ஆனால் அவர் வரதா காணும். ஏன்னா அவர் யமுனா தீரத்தில் ஆனந்தமாக ஸ்நானம் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு காயத்ரி ஜபத்தை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கார். அவருக்கு இதை பற்றி ஞாபகமே இல்லை, வேற எந்தையோ நினச்சின்னு பண்ணிட்டு இருக்கார் அவர். ராஜா பார்த்தான். ராஜாவுக்கு பாரணை பண்ண வேண்டிய முகூர்த்தம் முடிய போகிற சமயம் வந்து கொடுத்து. அதனால் அந்த பாரணை பண்ணலைன்னா அந்த ஒரு வருஷமாக பண்ணிட்டு இருக்கப்பட்ட விரதம் பூர்த்தியாகாது. அதனால் ராஜா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தான். அவர் வரத்துக்கு முன்னாடியும் சாப்பிட முடியாது, ஏன்னா அவரை போஜனம் பண்ணி வச்சுட்டு தான் சாப்பிட்ணும். இவனுக்கு சாப்பிடாமலும் இருக்க முடியலை. சாப்பிடாமல் இருந்தால் அந்த விரதத்தினுடைய அனுஷ்டானம் பண்ணனுடைய பலன் கிடைக்காது. துவாதசி முகூர்த்தம் முடிஞ்சு போயிடும், பாரணை செய்ய வேண்டிய முகூர்த்தம் முடிஞ்சு போயிடும். அதனால் அவனுக்கு என்ன யோசித்தான், ஒரு தீர்த்தத்தை பிராசனம் பண்ணால் போகும். அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹன்னுட்டு தீர்த்தத்தை எடுத்து சாப்பிட்டுட்டாக்க தான் சாப்பிட்டு போஜனம் பண்ணி பாரணை பண்ணதாகவும் ஆகிவிடும். ஆகாரம் சாப்பிடாததுனால ஆகாரம் சாப்பிடலேன்னு இருக்கும். அதனால் துர்வாச முதல்ல போஜனம் பண்ணி வைக்கலாம், அதற்கு பிறகு சாப்பிடலாம்ங்கிறதாக நினச்சிண்டு வாரை இவ பாரணமக்காரி, வாரின்னா தண்ணின்னு அர்த்தம். வாரி ஏவ வாரைவ, தண்ணியை மாத்திரம் சாப்பிட்டானாம். ஒரு உத்தரணி தண்ணியை எடுத்து சாப்பிட்டான். அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹன்னு சாப்பிட்டான். அதனால் பாரணம் முடிஞ்சதுங்கிறதா அவன் மனசில் அந்த பூர்த்தி பண்ணிவிட்டோம், ஏகாதசி துவாதசி விரதத்தை பூர்த்தி பண்ணிவிட்டோங்கிறதாக சந்தோஷத்துக்கு கூட அவன் அவர் வரத்துக்காக காத்துட்டு இருந்தான். ராஜ்ஞாத, இந்த ராஜாவான அம்பரீஷன் பாரண முகூர்த்த சமாப்தி கேதாத்து, பாரணையே செய்ய வேண்டிய முகூர்த்தம் முடிய வேண்டிய முகூர்த்தம் வந்து கொடுத்தேங்கிறத நினச்சிண்டு சமாப்தி கேதாத்து
இந்த பாரணை பண்ண வேண்டிய சமயம் முடிய போகிறதேன்னு ஒரு துக்கத்தில், பாரணை பண்ண வேண்டிய முகூர்த்தம் வந்துவிட்டே அப்படிங்கிற துக்கம், ஏன்னா இவர் வரலையேங்கிற துக்கம். பாரண முகூர்த்த சமாப்தி கேதாத்து வாரைவ பாரணமக்காரி. தீர்த்தத்தை மாத்திரம் சாப்பிட்டான் பவத் பரேண. அது சாப்பிட்டதுக்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை, உங்களுடைய அனுகிரகம். நீங்கள் அப்படி அவனை தூண்டினேள், அதனால அவன் சாப்பிட்டான் நாள். பிராப்தோ முனி, இவன் சாப்பிட்டு முடிஞ்சதுதான், தீர்த்தத்தை சாப்பிட்டு முடிஞ்சான். உடனே காலிங் பெல் அடிச்சது. உள்ளே பார்த்தா அவர் சிஷ்ய கணங்களோடு கூட ஸ்நானத்தை பண்ணி விபூதியெல்லாம் தரிச்சுண்டு அப்படியே பிரகாசத்தோடு கூட துர்வாசஸ் அப்பா நான் வந்துட்டேன் சாப்பிட்றதுக்குன்னு வந்தாள் அவர். பிராப்தோ முனி ததத திவ்ய திருஷா விஜானன்னு. அவருக்கு திவ்ய திருஷ்டி உண்டு, அப்படி ஞான திருஷ்டி. அதால் பார்த்தார், இவனையும் பார்த்தார். இவன் தான் வருவதற்கு முன்பாக பாராயணம் பண்ணிவிட்டாங்கிறது தெரிஞ்சுது. தீர்த்தத்தை தான் சாப்பிட்ருக்கான் இவன், இருந்தாலும் தான் சாப்பிடுவதற்கு போஜனம் பண்ணுறதுக்கு முன்னாடி இவன் சாப்பிட்டு விட்டானேன்னு ஒரு கோபம் அவருக்கு. அவருக்கு துர்வாசத்துக்கு எதுக்கிட்டாலும் கோபம் வரும். அதனால் என்ன பண்ணான்னார், க்ஷிப்யன் கிருதோத்ருத ஜட்டோ. தலை முழுக்க முடிஞ்சுன்னு இருக்காத சிக்கை இருக்கு அவருக்கு, அதை அப்படி விரித்து போட்டுனார். அந்த அதுலேருந்து ஒரு ஜட்டையை எடுத்தார். எடுத்து ஒரு துர்தேவத்தை, எல்லாரையும் உபதிரவம் பண்ணுற துர்தேவத்தை ஒத்தி, கிருத்தியாம்னா துர்தேவத்தை பூதம் ஒன்று, அந்த பூதத்தை சிருஷ்டி பண்ணார். சிருஷ்டி பண்ணி இவன் ராஜாவை உபதிரவம் பண்ணுங்கிறதுக்காக பண்ணியிருக்கார் அவர். க்ஷிப்யன் கிருதோத்ருத ஜட்டோ விததா ந கிருத்தியாம். ஒரு துர்தேவத்தை பூதத்தை சிருஷ்டி பண்ணாள். சிருஷ்டி பண்ணி அம்பரீஷனை நீ போய் உபதிரவம் பண்ணு, அவனுக்கு கெடுதல் பண்ணணுங்கிறதா சொல்லி விட்டார் அவர். அது அவனை துரத்த ஆரம்பிச்சது, அம்பரீஷனை கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சது. ராஜ்ஞாத பாரண முகூர்த்த சமாப்தி கேதாத் வாரைவ பாரணமகாரி பவத் பரேண. பிராப்தோ முனிஸ்ததத திவ்யதிருஷா விஜானன் க்ஷிப்யன் கிருதோத்ருத ஜட்டோ விததான கிருத்தியாம். பேர்பட்ட அழகான 5வது ஸ்லோகம் இது. 6வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள், எந்த துர்வாசர் பூதத்தை சிருஷ்டி பண்ணி அம்பரீஷனை போய் விரட்டு, அவனை போய் உபதிரவம் பண்ணுன்னு சொல்லி விட்டாரோ, அவனை உபதிரவம் பண்ணாலும் பகவான் தன் பக்தனான அம்பரீஷனை காப்பாற்றி விட்டாள். அதை 6வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள் பட்டதிரி. கிருத்தியாம் ச தாம் அசிதராம் புவனம் தகந்தீம் அக்ரேபி வீக்ஷ்ய நிருபதி ந பதாச்சகம்பே த்வத்பக்தபாதம் அபிவீக்ஷ்ய சுதர்சனம் தே கிருத்தியானலம் ஷலபயன் முனிமன்வதாவீத். இந்த துர்வாச முனிவர் சிருஷ்டி பண்ணின பூதமானது பெரிய அக்னி ரூபத்தில் அது வந்துருக்கு. இவனை பஸ்மம் பண்ணிவிடலாம்னுட்டு அம்பரீஷனை பஸ்மம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பூதம் இருக்கே, அந்த லோகம் முழுக்கதையும் எரிக்கிறதாம். அப்பேற்பட்ட கொடிய பெரிய பூதம் அது. அது இந்த பூமியில் இருக்கப்பட்ட எல்லாத்தையும் பஸ்மம் பண்ணிட்டு, இப்போ கலிஃபோர்னியாவில் சிலதுமே ஃபயர் வரும் பாருங்கோ, அதை மில்லியன் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி லோகத்தை முழுக்க எரிச்சுன்னு இருக்காம் அந்த பூதம். கிருத்தியாம் சதாம் அசிதராம் புவனம் தகந்தீம். இந்த கிருத்தியாம் அந்த துர்தேவத்தை, அந்த பெரிய பூதம் இருக்கே, அது லோகத்தை எல்லாம் பஸ்மம் பண்ணிண்டு பெரிய அக்னி ரூபத்தில் அந்த நிருபதி அரசனான அம்பரீஷனுடைய முன்னாடி தான் அப்படி அவனை எரிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்குது. அக்ரே பிவீக்ஷ நிருபதி ந பதாச்சகம்பே. ஆனால் ராஜாவுக்கு துளி கூட பயமே இல்லையாம். அது அவனுக்கு முன்னாடி வந்திருக்கு. அந்த பெரிய பூத்தம் அக்னி ரூபத்தில் இவனையும் எரிச்சுப்படுறதுக்காக நின்றுதான். ஆனால் ராஜாவுக்கு துளி கூட பயமே நச்சக்கா ந பதாச்சகம்பேனால். அவன் இருக்கிற இடத்த விட்டு துளி கூட நகரலையாம். துளி கூட நகரலை, துளி கூட பயப்படலைன்னாள். அது அந்த பூதத்தை பார்த்துவிட்டு இந்த ராஜா துளி கூட பயப்படலையாம். ஆனால் இந்த பக்தன் இப்படி தபிச்சுட்டு இருக்க போறானேங்கிற, அவனுக்கு கஷ்டம் வந்து கொடுத்தேங்கிறத நினச்சி இந்த பகவான் என்ன பண்ணாள், தன் கையில் இருந்த சுதர்சன சக்கரத்தை எடுத்து விட்டாள். நீ போய் காப்பாற்று, இந்த பரமபாகவதனான அம்பரீஷனை காப்பாற்றுன்னு சொல்லி அந்த சக்கராயுதத்தை விட்டாளாம் சுவாமி. துவத்பக்த பாதம் அபிவீக்ஷிய, உன்னுடைய பரமபாகவதனான அம்பரீஷனுக்கு இப்போ ஏற்பட்ட ஒரு கஷ்டம் ஏற்பட்டு கொடுத்தேங்கிறத பார்த்துவிட்டு அவன் அவரை கேட்கவே இல்லை, யாச்சிக்கல, என்னை காப்பாத்துன்னு கேட்கல. அவன் தைரியமாக நின்றுட்டுருக்கான்.
அது அவருக்கு முன்னாடி இந்த பெரிய அக்னி ரூபத்தில் பூதம் நின்று இருக்கு. அப்பொழுது பகவான் சுதர்சனம் தே, தன் சுதர்சன சக்கரத்தை எடுத்து சொன்னால், கிருத்யா நலம் சலபயன்னு முனிமன் வதாவீது. அந்த சக்கராயுதத்தை விட்டாலாம். அந்த சக்கராயுதம் என்ன பண்ணித்துனால், அந்த துர்தேவத்தை இருக்கே, அந்த அக்னி ரூபத்தில் இருக்கப்பட்ட பூதம் இருக்கே, அதை எப்படி ஒரு விளக்கில் பூச்சி விழுந்ததுன்னா செத்து போகுமோ, அப்படி அந்த துர்தேவத்தையான அக்னியை அதை விட பெரிய அக்னியாக ரூபம் எடுத்துட்டு இந்த சக்கராயுதம் துரத்த ஆரம்பிச்சுது. அதை பஸ்மம் பண்ணிவிட்டு அதோட கூட எந்த பூதத்தை உண்டாக்கி விட்டாரோ அந்த துர்வாச முனிவரை அது துரத்த ஆரம்பிச்சுதான். துர்வாசர் ஓடுறார், அவரை துரத்தின்னு வர்றது சக்கராயுதம். துர்வாசர் சிருஷ்டி பண்ண அந்த அக்னி ரூபத்தில் இருக்கப்பட்ட பூதம் எல்லாம் ஒன்று ஒன்று ஓடுறது, எல்லாத்தையும் துரத்தின்னு போகிறதான் இந்த சக்கராயுதம். அதை இந்த 6வது ஸ்லோகத்தில் பட்டதி சொல்கிறாள். கிருத்யாம் சதாம் அசிதராம் புவனம் தகந்தீம் அக்ரேபிவீக்ஷ்ய நிருபதி ந பதாச்சகம்பே த்வத்பக்தபாதம் அபிவீக்ஷ்ய சுதர்சனம் தே கிருத்யானலம் சலபயன் முனிமன் வதாவீத். அழகான 6வது ஸ்லோகம். 7வது ஸ்லோகத்தில் துர்வாசர் தன்னை துரத்திந்து சக்கராயுதம் வரதுங்கிறத பார்த்துவிட்டு நேராக பிரம்மாட்ட போனாள். பிரம்மாட்ட போய் காலில் விழுந்து, நீங்கள் தான் காப்பாற்றணும், என்னை பின்னாடி ஒரு பெரிசா ஒன்று துரத்தின்னு வருது சக்கராயுதம் இன்னும் அவர்கிட்ட போனார். அவரால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னோடனே பரமேஸ்வரன் போனாள். பரமேஸ்வரனை போனோடனே அவரும் சொன்னால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, இதை விட்ட ஆள் ஆரோ அவர்கிட்ட போய் நீங்கள் சரணம்னு அடையணும்னு சொல்லி விட்டாலாம். இதை 7வது ஸ்லோகத்தில் பட்டதிரி ஆச்சரியமான இந்த கதையை எடுத்து சொல்கிறாள். தாவன் அசேஷ புவனேஷு பியாச பஷ்யன் விஸ்வத்ர சக்கரமபி தே கதவான் விரிஞ்சம் கக்கால சக்கரம் அதிலங்கயதீத்யபாஸ்தः சர்வம் யயௌ சச பவந்தம் அவந்ததைவ. தாவன் அசேஷ புவனேஷு, ஒரு இடம் பாக்கி இல்லாமல் லோகம் முழுக்க ஓடினாலாம் துர்வாச முனிவர். எங்கே பார்த்தாலும் ஒரு இடம் பாக்கி இல்லை. ஜிபிஎஸை வச்சுட்டு ஓடுன்னு ஓடின்னு இருக்காள் அவர் துர்வாசர். அவரை துரத்திந்து இந்த சக்கராயுதம் வந்துட்டுருக்கு. தாவன் அசேஷ புவனேஷு பியாச பஷ்யன்னு, பயந்து அடிச்சுன்னு ஓடுறாள். அவர் பார்த்தார். விஸ்வத்ர சக்கரமபி தே கதவான் விரிஞ்சம், இவர் ஓடுற இடத்துக்கெல்லாம் பின்னாடியே துரத்தின்னு வருது அந்த சக்கராயுதம். அவர் போய் நேராக எங்கே ஆற்ற போய் சரணம்னு விழுந்தாள். நாள் விரிஞ்சம் நாள், நான்முகனான பிரம்மா சதுர்முக பிரம்மாட்ட போய் சரணம்னு விழுந்தாள். அப்பொழுது பட்டதிரி சொல்கிறாள், கக்கால சக்கரம் அதிலங்கயதீத்யபாஸ்தः. எல்லாரும் சொல்கிறாளாம், இது கால சக்கரம் உங்களை துரத்தின்னு வந்துட்டுருக்கு, அதை யாரால் தாண்ட முடியும்? அதிலங்கயதி கஹா, எவன்தான் தாண்ட. கஹானா 2 அர்த்தம்னே. கஹானா பிரம்மான்னு ஒரு அர்த்தம் உண்டு, பிரம்மாவால் கூட தாண்ட முடியாதுன்னு அர்த்தம். கஹானா யாரால் தாண்ட முடியும், யாரால் இந்த கால சக்கரத்தினுடைய கதியை தாண்ட முடியும்னு சொல்கிறாள். அதே மாதிரி கஹானா பிரம்மா, பிரம்மாவனாலையும் தாண்ட முடியுமோ முடியாது. அப்போ என்ன பண்ணாள், சர்வம் யயௌ சச்ச பவந்தம் அவந்ததைவ. சர்வம் யயௌ, சர்வம்னா பரமேஸ்வரன். பரமேஸ்வரனை போய் சரணம்னு போய் அடைஞ்சால் துர்வாசஸ். அவர் சொன்னார், இது எங்கிட்ட வராதையும், இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் வேணும்னா இதை யார் விட்டாலோ அவள்கிட்ட போகணும்னாள். உங்கள்கிட்ட தான் போகணும்னு சொல்லிவிட்டாள். மகாவிஷ்ணுகிட்ட போய் சரணம்னு அடையுங்கோன்னு சொல்லிவிட்டாள் துர்வாசஸ்கிட்ட. சர்வம் யயௌ சச்ச பவந்தம் அவந்ததைவ, உங்களை கிட்ட போய் போகணும்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணி அனுப்பிச்சுட்டாள் துர்வாசஸை. பேரோட அழகான 7வது ஸ்லோகம் இது. தாவன் அசேஷ புவனேஷு பியாச பஷ்யன் விஸ்வத்ர சக்கரமபி தே கதவான் விரிஞ்சம் கக்கால சக்கரம் அதிலங்கயதீத்யபாஸ்தः சர்வம் யயௌ சச்ச பவந்தம் அவந்ததைவ. இந்த 3 ஸ்லோகங்களையும் நம்ம இப்போ அத்தியனம் பண்ணோம். ஸ்ரீ ஹரே நமஹ. ஸ்ரீ ஹரே நமஹ. ராஜ்ஞாத பாரண முகூர்த்த சமாப்தி கேதாத், ராஜ்ஞாத பாரண முகூர்த்த சமாப்தி கேதாத், ராஜ்ஞாத பாரண முகூர்த்த சமாப்தி கேதாத்
வாரைவ பாரணமகாரி பவத்பரேண, வாரைவ பாரணமகாரி பவத்பரேண, வாரைவ பாரணமகாரி பவத்பரேண. பிராப்தோ முனித்ததத திவ்யதிருஷா விஜானன், பிராப்தோ முனித்ததத திவ்யதிருஷா விஜானன், பிராப்தோ முனித்ததத திவ்யதிருஷா விஜானன். க்ஷிப்யன் க்ஷிப்யன் திருதஜட்டோ விததான கிருத்யாம், க்ஷிப்யன் திருதஜட்டோ விததான கிருத்யாம், க்ஷிப்யன் திருதஜட்டோ விததான கிருத்யாம், க்ஷிப்யன் திருதஜட்டோ விததான கிருத்யாம், க்ஷிப்யன் திருதஜட்டோ விததான கிருத்யாம். கிருத்யாம் ச தாமசி தராம் புவனம் தஹந்தீம், கிருத்யாம் ச தாமசி தராம் புவனம் தஹந்தீம், கிருத்யாம் ச தாமசி தராம் புவனம் தஹந்தீம். அக்ரேபிவீக்ஷ்ய நிருபதிः ந பதாச்ச கம்பே, அக்ரேபிவீக்ஷ்ய நிருபதிः ந பதாச்ச கம்பே, அக்ரேபிவீக்ஷ்ய நிருபதிः ந பதாச்ச கம்பே. त्वद्भक्तबाधम् अभिवीक्ष्य सुदर्शनं ते, त्वद्भक्तबाधम् अभिवीक्ष्य सुदर्शनं ते, त्वद्भक्तबाधम् अभिवीक्ष्य सुदर्शनं ते. कृत्यानलं शलभयन् मुनिमन्वधावीत्, कृत्यानलं शलभयन् मुनिमन्वधावीत्, कृत्यानलं शलभयन् मुनिमन्वधावीत्. धावन्न शेष भुवनेषु धिया स पश्यन्, धावन्न शेष भुवनेषु धिया स पश्यन्, धावन्न शेष भुवनेषु धिया स पश्यन्, धावन्न शेष भुवनेषु धिया स पश्यन्. विश्वत्र चक्रमपि ते गतवान् विरिञ्चम्, विश्वत्र चक्रमपि ते गतवान् विरिञ्चम्, विश्वत्र चक्रमपि ते गतवान् विरिञ्चम्. कः कालचक्रमतिलङ्घयतीत्यपास्तः, कः कालचक्रम् अतिलङ्घयतीत्यपास्तः, कः कालचक्रम् अतिलङ्घयतीत्यपास्तः, कः कालचक्रम् अतिलङ्घयतीत्यपास्तः. शर्वं ययौ स च भवन्तम् अवन्दतैव, शर्वं ययौ स च भवन्तम् अवन्दतैव, शर्वं ययौ स च भवन्तम् अवन्दतैव. ஸ்ரீஹரே நமஹ. அடுத்த ஸ்லோகம் 8வது ஸ்லோகத்தில் ஒரு உயர்ந்த உண்மையை எடுத்து சொல்கிறாள் பட்டதரி. பிரம்மாவையும் பரமேஸ்வரனையும் போய் சரணம்னு போன துர்வாசர் அவ 2 பேராலையும் இந்த சக்கராயுதத்தை விட்ட மகாவிஷ்ணுவை போய் நீங்கள் சரணம் அடைங்கோன்னு சொல்லி அனுப்பப்பட்டார். அதனால் அவர் அலறி பிடிச்சின்னு ஓடி வைகுண்டத்தில் போய் பகவானுடைய சரணங்களை பிடிச்சிருந்து அங்கே கீழே விழுந்து சரணம் சரணம்னு விழுந்தார் பகவான்கிட்டக்க. அப்பொழுது பகவான் என்ன சொன்னாருங்கிறத இந்த 8வது ஸ்லோகத்தில் பட்டதரி சொல்கிறாள். பூயோ பவன் நிலையமேத்திய முனிம் நமந்தம் புரோச்சே பவானகம் ரிஷே நனு பக்ததாசः ஞானம் தபஸ்ச வினயான்விதமேவ மான்யம் யாஹ்யம்பரீஷ பதமேவ பஜேதி பூமன்னு. ஏ பூமன்னு, ஏ குருவாயிரப்பா, உங்களுடைய ஆச்சரியமான அனுகிரகத்தை பாருங்கோ. நீங்கள் என்ன பண்ணீள்? பூயோ பவன் நிலையமேத்திய, உங்களுடைய வாசஸ்தனமான நீங்கள் இருக்கிற இடமான வைகுண்டத்துக்கு போய் சேர்ந்தாள் இந்த முனிவரான துர்வாசஸ் ஓடிந்து போய் சொந்த அவரை துரத்திந்து வர்றது சக்கராயுதம். பூயோ பவன் நிலையமேத்திய முனிம் நமந்தம், உங்கள் கால்களில் வந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணாரே சரணம்னுட்டு அவரை பார்த்து நீங்கள் என்ன சொன்னேள்? புரோச்சே பவான் அகம் ரிஷே நனு பக்ததாசா, நீங்கள் அந்த
துர்வாசரை பார்த்து ஹே ரிஷேன்னு கூப்பிட்டேள். ஹே ரிஷேன்னு கூப்பிட்ட காரணம் என்னன்னா, ரிஷிங்கிற வார்த்தைக்கு ரிஷயா மந்திர திருஷ்டாரகா, மந்திரங்களெல்லாம் அறிஞ்சவர் ரிஷின்னு பேர். யாருக்கு மந்திரங்களுடைய தத்துவம் எல்லாம் தெரியுமோ அவளுக்கு தான் ரிஷின்னு பேர். அப்படி துர்வாசத்துக்கு எல்லா மந்திரங்களுடைய விஷயமும் தெரியும். பகவான் சொல்கிறார், உங்களுக்கு எல்லா மந்திரத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்கேள், ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கல நீங்கிறதுக்காக ஒரு குத்தி காட்டுறாள். ரிஷின்னு பதத்தை போட்டிருக்காள். ஹே ரிஷேன்னு கூப்பிட்டார் பகவான். புரோச்சே பவான் அகம் ரிஷே நனு பக்ததாசா, உங்களுக்கு தெரியாதா நான் பக்ததாசன் அல்லவா, நான் பக்தாளுக்கு அடிபணிந்து நடக்கக்கூடியவன் அல்லவா. என்னுடைய பக்தன் கஷ்டப்பட்டா நான் சும்மா இருப்பேனா? நான் பக்தனுக்கு பக்தனாக இருக்கப்பட்டவன் நான். அது உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டாமாங்கிறதுக்காக அகம் பக்த தாசா நனுங்கிறாள். நனுன்னா இண்டீட்னு அர்த்தம். ஐ எம் இண்டீட் தி சர்வெண்ட் ஆஃப் மை டிவோட்டீஸ். அதை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாமா? பெரிய ரிஷிங்கிறேள், இது கூட தெரியலையே உங்களுக்குங்கிறதுக்காக ரிஷிங்கிற பதத்தை போட்டாள். புரோச்சே பவானகம் ரிஷே நனுபக்ததாசா ஞானம் தபஸ்ச வினயான்விதமேவன் மான்யம். உங்களுக்கு தெரியாதா, யார்கிட்ட வினயம் இல்லையோ, யார் ரொம்ப கர்வமாக இருக்கானோ அவங்ககிட்ட ஞானம் தபஸு இதெல்லாம் இருந்ததுன்னா அது சோபிக்காது. நீங்கள் மந்திரங்களெல்லாம் தெரிஞ்சின்ற ரிஷி, பெரிய ஞானி, நிறைய தபஸ் பண்ணி நிறைய தபஸ் சக்தி இருக்குது. அதனால்தான் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது உங்கள்கிட்ட. ஆனால் அத்தனை சக்தியும் வீண். ஏன்னா எதை தெரிஞ்சுக்கலையோ அப்போ இந்த ஞானம் தபஸு எல்லாம் உங்களுக்கு கைக்கு வராது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாமா? நான் பக்தனுடைய தாசன் அல்லவா ஏ ரிஷே. அதனால் நீ எங்கள்கிட்ட வந்து காலில் விழுந்து காரியம் இல்லை. நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும்? எந்த பக்தனை துன்புறுத்துறதுக்காக நீங்கள் இந்த பூதத்தை ஏவி விட்டேளோ அதே பக்தனான அம்பரீஷனை போய் நீங்கள் சரணம்னு அடையணும்னாள். யாஹி அம்பரீஷ பதமேவ, அம்பரீஷனுடைய கால்களை போய் சரணம்னு அடையுங்கோ. நீங்கள் யாரை நீங்கள் கோச்சிண்டு விரட்டினேளோ அவன் காலில் போய் விழுங்கோ. என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, கையை வரிச்சுட்டாள் பகவான். யாஹ்யம்பரீஷ பதமேவ பஜேதி பூமன்னு. ஏ பூமன்னு, ஏ குருவாயூரப்பா, நீங்கள் இப்படி ஆச்சரியமாக சொன்னேலாமே, என் பக்தனுக்கு தாசன்தான். எந்த பக்தனை நீ கொடுமைப்படுத்தணும்னு அந்த பூதத்தை ஏவினியோ அதே பக்தனான அம்பரீஷனை போய் நீ சரணம்னு அட என்று சொல்லி அனுப்பிச்சேலாமே ஏ குருவாயூரப்பான்னு சொல்லப்பட்ட 8வது ஸ்லோகம் இது. பூயோ பவன் நிலையமேத்திய முனிம் நமந்தம் புரோச்சே பவானகம் ரிஷே நனு பக்ததாசா ஞானம் தபஸ்ச வினயான்விதமேவ மான்யம் யாஹ்யம்பரீஷ பதமேவ பஜேதி பூமன்னு. பகவான் சொல்றாள் பாகவதத்தில், அகம் பக்த பராதீனஹா யஸ்வதந்திர இவ த்விஜ. எல்லாரும் என்ன நினச்சிப்பாள்? நான் பரதந்திர சுதந்திரன் நினச்சிப்பாள். இல்லை, நான் அஸ்வதந்திரன், சுதந்திரன் இல்லைங்கிறாள். நான் பக்தன்கிட்ட கட்டுப்பட்டவன், அவனுடைய பக்தியில் கட்டுப்பட்டவன்கிறாள். அகம் பக்த பராதீனா யஸ்வதந்திர இவ த்விஜ சாதுபிஹி கிரஸ்த ஹிருதய பக்தை பக்த ஜனப்பிரிய. பக்தாளுக்கும் பக்தாளாக இருக்கப்பட்டவன். அதனால்தான் அகம் பக்த தாசகா நனுங்கிறாள். இண்டீட் ஐ ஆம் தி சர்வெண்ட் ஆஃப் மை பக்தாஸ்ங்கிறாள் பகவான். அப்பேற்பட்ட அழகான இந்த 8வது ஸ்லோகம் இது. 9வது ஸ்லோகத்தில் துர்வாசர் முனிவர் தன்னுடைய கர்வத்தெல்லாம் விட்டுவிட்டு தன்னை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக ஓடி வந்து பரம பாகவதனான அம்பரீஷனுடைய காலில் விழுந்து அவனுடைய பக்தியினுடையும் அவனுடைய கருணையும் புகழ்ந்து சொல்லி அவரை காப்பாற்றினான். அப்பொழுது அவன் ஆசீர்வாதம் பண்ணாலாம். அதை 9வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள் பட்டதரி. தாவத் சமேத்ய முனினா ச கிரஹீத பாதோ ராஜாபசிருத்ய பவதஸ்திரம் அசாவனௌஷீத் சக்ரே கதே முனிரதாத் அகிலாசிஷோஸ்மை त्वद्भक्तिमागसि कृतेपि கிருபாம் ச சம்சன். அப்போ என்னாச்சுனால், தாவத் சமேத்ய முனினா ச கிரஹீத பாதோ, துர்வாசர் ஓடி வந்து பரம பாகவதனான அந்த ராஜாவான அம்பரீஷனுடைய கால்களில் வந்து விழுந்தாள். போய் கிரஹீத பாதோ, காலை பிடிச்சுன்னுட்டாளாம்.
அந்த அம்பரீஷனுடைய கால்களை பிடிச்சுட்டாள். அப்போ என்ன ஆச்சுன்னா, ராஜா பசிருத்திய, ராஜா என்ன பண்ணான், கொஞ்சம் பின்னாடி போயிட்டான். என் காலை நீங்கள் பிடிக்கப்படாது, ஆஹா நீங்கள் பெரிய சாதுவாச்சே, நீங்கள் பெரிய ரிஷியாச்சே, பிரம்ம ரிஷியாச்சே, நீங்கள் என் காலை பிடிக்கலாமான்னு பின்னாடி கொஞ்சம் போயிட்டானாம். அபசிருத்தியனால் ராஜா கொஞ்சம் பின்னாடி போயிட்டு அந்த சக்கராயுதத்தை போய் ஸ்தோத்திரம் பண்ணான். உடனே அது திரும்பி போயிடுச்சு சக்கராயுதம். இவன் ஸ்தோத்திரம் பண்ணி நீ இந்த முனிவரை துன்புறுத்தப்படாதுங்கிறதாக சொன்னான். அந்த சக்கராயுதத்தை ஸ்தோத்திரம் பண்ணான். உடனே அந்த சக்கராயுதம் திரும்பி போயிடுத்தான். ராஜாபசிருத்திய பவத் அஸ்திரம் அசாவனௌஷீத்து, அந்த உங்களுடைய அஸ்திரமான அந்த சக்கராயுதத்தை ஸ்தோத்திரம் பண்ணானே, சுதர்சன சக்கரத்தை ஸ்தோத்திரம் பண்ணானே அந்த அம்பரீஷன். உடனே அது புரிஞ்சின்றது, ஆஹா இனிமே இந்த முனிவரை துன்புறுத்தப்படாதுன்னு சொல்லிட்டு அது திரும்பி வைகுண்டத்துக்கு போய் சேர்ந்தது சக்கராயுதம். ராஜாபசிருத்திய பவதஸ்திரம் அசாவனௌஷீத்து சக்கரே கதே முனிரதாத் அகில ஆசிஷோஸ்மை. சக்கரம் திரும்பி போனோடனே பெருமூச்சு விட்டாள் துர்வாசஸ். ஆஹா தப்பிச்சுட்டோமேன்னுட்டு பரம கருணையோடு கூட அவர் என்ன பண்ணார், ராஜாவை சம்சன்னாள். ராஜாவினுடைய பக்தியையும் அவனுடைய தபஸையும் ரொம்ப புகழ்ந்து சொன்னாலாம். சொல்லிட்டு அகில ஆசிஷோஸ்மை, துளி கூட மீதி வைக்காமல் நிறைய ஆசீர்வாதம் பண்ணாலாம். பரம பாகவதனான அம்பரீஷனுக்கு ஆசீர்வாதம் பண்ணாள். சக்கரே கதே முனிரதாத் அகிலாசிஷோஸ்மை त्वद्भक्तिमागसि कृतेपि கிருபாம் சசம்சன். எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் அனுகிரகத்தையும் கருணையோடு கூட அவருக்கு செஞ்சான். அந்த துர்வாசஸ், எந்த கோபத்தோடு இருந்த துர்வாசஸ் சமனமாய் ராஜாவான அம்பரீஷனுக்கு பக்தனான அம்பரீஷனை ஆசீர்வாதம் பண்ணாருங்கிற அழகான 9வது ஸ்லோகம் இது. தாவத் சமேத்ய முனினா ச கிரஹீத பாதா ராஜாபஸ்ருத்ய பவதஸ்திரம் அசாவனௌஷீத் சக்ரே கதே முனிரதாத் அகிலாசிஷோஸ்மை त्वद्भक्तिमागसि कृतेपि கிருபாம் ச சம்சன். அடுத்த கடைசி ஸ்லோகம் 10வது ஸ்லோகம். அந்த ராஜா ஒரு வருஷ காலம் உபவாசம் இருந்து துர்வாசருக்கு பாரணை போஜனமெல்லாம் செஞ்சு வச்சு ஏகாதசி விரதத்தை பூர்த்தி பண்ணி அனுகிரகத்தை பெத்தான்கிற வசத்தியான 10வது ஸ்லோகம் இது. ராஜா பிரதீக்ஷ முனிமேக சமாமனாஸ்வான் சம்போஜ்ய சாது தம் ரிஷிம் விசிருஜன் பிரசன்னம் புக்த்வா ஸ்வயம் त्वयि ततोपि दृढं रतोभूत् सायुज्यमापच समां பவனேஷபாயாக. ராஜாவான் அம்பரீஷன் துர்வாச ரிஷியே ஒரு வருஷ காலம் அவரை கிட்டக வச்சுட்டு அவருக்கு பாரணை பண்ணி வச்சு ஆகாரம் பண்ணாமல் இருந்து ஏகாதசி அவனுக்கு திருப்தி பண்ணி வச்சாலாம். புக்த்வா ஸ்வயம் त्वयि ततोपि दृढं रतो பூத்து. உங்ககிட்ட பக்தி இன்னும் ஜாஸ்தியாச்சான் அவனுக்கு, ராஜாவுக்கு. என்ன காரணம்னால், எப்பேற்பட்ட தபஸ்சரிய பொருந்திய இந்த துர்வாசரையே சக்கராயுதம் துன்புறுத்த கூடுமோ அந்த சக்கராயுதம் தான் பக்தி பண்ணதுனால திரும்பி போயிடுத்தே. அதனால் பகவானை பக்தி பண்ணால் எத்தனை சக்தி பக்தனுக்கு உண்டுங்கிறத தெரிஞ்சுனாலாம் ராஜா. அதனால் இன்னும் கூட திருடமாக பக்தி அதிகமாச்சுன்னாள். அப்படி பண்ணி பகவானை ஆராதனை பண்ணி சாயுஜ்யமாப்ப பகவானோட கூடவே சேர்ந்தான்னாள். சாயுஜ்யம்னா தங்களோடு கூட சேர்ந்து விடுறதுன்னு அர்த்தம். தங்களுடைய சாயுஜ்யத்தை அடைஞ்சானாமே குருவாயூரப்பா. அப்பேற்பட்ட பரம பாகவதான ராஜாவான அம்பரீஷனுடைய கதை இதுங்கிறதா சொல்லி 10வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். ராஜா பிரதீக்ஷ முனிமேக சமாமனாஸ்வான். ராஜா பிரதீக்ஷ முனிமேக சமாம் அனாஸ்வான் ஒரு வருஷ காலம் சாப்பிடாமல் இருந்து துர்வாசருக்கு போஜனம் பண்ணி வச்சு சம்போஜ்ய சாது தம் ரிஷிம் விசிருஜன் பிரசன்னம் சந்தோஷப்படுத்தி வச்சான். துர்வாசஸ் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாள். புக்த்வா ஸ்வயம் त्वयि ततोपि திருடம் ரதோ பூத்து. இதிலேருந்து ராஜா இன்னும் கூட திருடத்தோடு கூட உங்கள்கிட்ட பக்தி பண்ணான். சாயுஜ்யமாபச்ச சமாம் பவனேஷபாயாக. அவனுக்கு சாயுஜ்யத்தை கொடுத்த ஏ பரம்பொருளே, ஹே குருவாயூரப்பா, எங்களை எல்லாரும் நீ காப்பாற்றணும், ஹே பவனேஷா குருவாதநாதா என்று சொல்லி
பிரார்த்திக்கிறார் பட்டதிரி இந்த 10வது ஸ்லோகத்தில். ராஜா பிரதீக்ஷ முனிமேக சமாம் அநாஸ்வான் சம்போஜ்ய சாது தமிருஷிம் விசிருஜன் பிரசன்னம் புக்த்வா ஸ்வயம் த்வயி ததோபி திருடம் ரதோபூத் சாயுஜ்யமாபச்ச சமாம் பவனேஷபாயாः. ஸ்ரீ ஹரே நமः. ஓம் இதி ஸ்ரீமன்னாராயணீயே அம்பரீஷோபாக்கியானம் நாம 33 தசகம் சமாப்தம். ஸ்ரீ ஹரே நமः. இப்பொழுது இந்த 3 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமः. பூயோ பவன் நிலையமேத்ய முனிம் நமந்தம் 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 प्रोचे भवानामृषे ननु भक्तदासः प्रोचे भवानामृषे ननु भक्तदासः प्रोचे भवानामृषे ननु भक्तदासः ज्ञानं तपश्च विनयान्वितमेव मान्यं ज्ञानं तपश्च विनयान्वितमेव मान्यं ज्ञानं तपश्च विनयान्वितमेव मान्यं याह्यम्बरीषपदमेव भजेति भूमन् याह्यम्बरीषपदमेव भजेति भूमन् याह्यम्बरीषपदमेव भजेति भूमन् तावत् समेत्य मुनिना स गृहीतपादो तावत् समेत्य मुनिना स गृहीतपादो तावत् समेत्य मुनिना स गृहीतपादो राजापसृत्य भवदस्त्रम् असावनौषीत् 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 चक्रे गते मुनिरदाद् अखिलाशिषोऽस्मै चक्रे गते मुनिरदाद् अखिलाशिषोऽस्मै चक्रे गते मुनिरदाद् अखिलाशिषोऽस्मै त्वद्भक्तिमागसि कृतेऽपि कृपां च शंसन् त्वद्भक्तिमागसि कृतेऽपि कृपां च शंसन् त्वद्भक्तिमागसि कृतेऽपि कृपां च शंसन् राजा प्रतीक्ष्य मुनिमेक समानमान राजा प्रतीक्ष्य मुनिमेक समामनाश्वान् राजा प्रतीक्ष्य मुनिमेक समामनाश्वान् राजा प्रतीक्ष्य मुनिमेक समामनाश्वान् सम्भोज्य साधु तं ऋषिं विसृजन् प्रसन्नम् सम्भोज्य साधु तं ऋषिं विसृजन् प्रसन्नम् सम्भोज्य साधु तं ऋषिं विसृजन् प्रसन्नम् भुक्त्वा स्वयं त्वयि ततोऽपि दृढं रतोऽभूत् भुक्त्वा स्वयं त्वयि ततोऽपि दृढं रतोऽभूत् भुक्त्वा स्वयं त्वयि ततोऽपि दृढं रतोऽभूत् सायुज्यमापच समां पवनेशपायाः सायुज्यमापच समां पवनेशपायाः सायुज्यमापच समां पवनेशपायाः श्री हरे नमः ओमिति श्रीमन्नारायणीये अम्बरीषोपाख्यानं नाम 33 दशकं समाप्तं श्री हरे नमः இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீ ஹரே நமः अथ श्रीमन्नारायणीये अम्बरीषोपाख्यानं नाम 33 दशकम् वैवस्वताख्य मनुपुत्र नभागजात नाभागनामक नरेन्द्र सुतोऽम्बरीषः सप्तार्णवावृतमही दयितोऽपि रेमे त्वत्सङ्गिषु त्वयि च मग्नमनाः सदैव त्वत्प्रीतये सकलमेव वितन्वतोऽस्य भक्त्यैव देव न चिराद् अभृथा प्रसादम्
येनास्य याचनमृतेऽपि अभिरक्षणार्थं चक्रं भवान् प्रविततार सहस्रधारम् सद्वादशी व्रतमथो भवदर्चनार्थं वर्षं दधौ मधुवने यमुनोपकण्ठे पत्न्या समं सुमनसा महतीं वितन्वन् पूजां द्विजेषु विसृजन् पशुषष्टिकोटिम् तत्राथ पारणदिने भवदर्चनान्ते दुर्वाससास्य मुनिना भवनं प्रपेदे भोक्तुं वृतस्य स नृपेण परार्तिशीलो मन्दं जगाम यमुनां नियमान् विधास्यन् राज्ञाथ पारणमुहूर्त समाप्तिखेदात् वारैव पारणमकारि भवत्परेण प्राप्तो मुनिस्तदथ दिव्यदृशा विजानन् क्षिप्यन् क्रुधोद्धृतजटो विततान कृत्यां च तामसि धरां भुवनं दहन्तीम् अग्रेऽभिवीक्ष्य नृपतिः न पदाच्च कम्पे त्वद्भक्तबाधमभिवीक्ष्य सुदर्शनं ते कृत्यानलं शलभयन् मुनिमन्वधावीत् धावन्न शेषभुवनेषु भियास पश्यन् विश्वत्र चक्रमपि ते गतवान् विरिञ्चम् कः कालचक्रमतिलङ्घयतीत्यपास्तः शर्वं ययौ स च भवन्तमवन्दतैव भूयो भवन्निलयमेत्य मुनिं नमन्तं प्रोचे भवानहमृषे ननु भक्तदासः ज्ञानं तपश्च विनयान्वितमेव मान्यं याह्यम्बरीशपदमेव भजेति भूमन् तावत् समेत्य मुनिना स गृहीतपादोः राजापसृत्य भवदस्त्रम् असावनौषीत् चक्रे गते मुनिरदाद् अखिलाशिषोऽस्मै त्वद्भक्तिमागसि कृतेऽपि कृपां च शंसन् राजा प्रतीक्ष्य मुनिमेकसमामनाश्वान् सम्भोज्य साधु तं ऋषिं विसृजन् प्रसन्नम् भुक्त्वा स्वयं त्वयि ततोऽपि दृढं रतोऽभूत् सायुज्यमाप च समां पवनेशपायाः श्रीहरे नमः। ओमिति श्रीमन्नारायणीये अम्बरीषोपाख्यानं नाम 33 दशकं समाप्तं। श्रीहरे நமः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோட முடிச்சுக்கிறோம். ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्ताम् न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम् लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतम् मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलम् वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम् गोवर्धनाचलोद्धर्त्रे गोपीक्रीडाभिलाषिणे अञ्जल्याहृतवस्त्राणां सुप्रीतायास्तु मङ्गलम् मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलम् द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलम् चैद्यतेजोपहर्त्रे च
पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम् देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम् योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरम् मुक्तिभाजां निवासः भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयम् नाथ ते पादमूलम् नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्ण कारुण्यसिन्धो हृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्द सन्दोहलक्ष्मीम् अज्ञात्वा ते महत्त्वम् यदिह निगदितम् विश्वनाथ क्षमेथाः स्तोत्रम् चैतत् सहस्रोत्तरम् अधिकतरम् त्वत्प्रसादाय भूयात् द्वेधा नारायणीयम् श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतम् लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यम् श्रीहरे नमः। ॐ नमो नारायणाय। ॐ नमो भगवते वासुदेवाय। श्रीहरे नमः। गोपिका जीवनस्मरणम् गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये। हर हर महादेव। जानकीकान्तस्मरणम् जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय। आञ्जनेयस्वामिनः जय।